என்கிட்ட நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது. என்னோட எண்ணங்கள் முழுக்க முழுக்க நெகட்டிவ் தாட்ஸாலேயே மூழ்கி போயிருக்கு. நான் எப்படி பாசிட்டிவாக மாறுறது? நான் அதற்காக சில ப்ராக்டிசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். சில லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் கிட்டலாம் போயிட்டு நான் பாசிட்டிவாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைனிங்கெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போது நான் எப்படி பாசிட்டிவாக மாறிட்டேனா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறது? எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது? நான் எத்தனை நாள் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை என் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட ரீசன்ட் டேஸில் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவின் மூலமாக நெகட்டிவிட்டி எப்படி உங்களை விட்டு போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, பாசிட்டிவிட்டி எப்படி உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப விளக்கமாக சுலபமான எடுத்துக்காட்டுகள் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் புத்தகத்திற்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் வாங்கி படிங்க. ஓகே, முதல்ல பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, பாசிட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெகட்டிவிட்டியை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் நெகட்டிவிட்டியை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பாசிட்டிவிட்டியை ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு நாள் ரொம்ப நல்லா வயிறெல்லாம் பசியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு கடைக்கு போகிறீங்க. போனால் அப்படியே சுட சுட பஜ்ஜியை சுட்டு ஒரு பிளேட்டு முழுக்க வச்சுருக்காங்க. பஜ்ஜியை பார்க்குறீங்க, நல்லா மணக்குதுடா. ஏன்னா பசிக்கிற ஒரு மனுஷனுக்கு வாசனை கமன்னு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல, அதை வாங்கி சாப்பிட்றலான்னு தோணும்ல. ஸோ அந்த பஜ்ஜியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தக்காளி சட்னியும் எடுத்து தொட்டு சாப்பிட்றீங்க. ரொம்ப சுவையாக இருக்குது, வேற லெவல் ஃபீலிங். அப்பாடா அப்படின்னு 1 சாப்பிட்றீங்க, 2 சாப்பிட்றீங்க, 3 சாப்பிட்றீங்க, திருப்தியாகிடுது. நல்லா தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போய்டுறீங்க. இந்த பஜ்ஜி சாப்பிட்ட பழக்கத்தை அடுத்த நாளும் தொடர்றீங்க, அடுத்த நாளும் தொடர்றீங்க, அடுத்த நாளும் தொடர்ந்துட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு மாதத்துக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி உங்களுக்கு பசிக்குது, டெய்லி அந்த கடைக்கு வரீங்க, டெய்லி அந்த பஜ்ஜியையும் தக்காளி சட்னியையும் ருசி பார்க்குறீங்க. இதையே 30 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 30 நாளுக்கு பிறகு, அதாவது 3 மாதத்துக்கு பிறகு நீங்கள் முழுவதுமாக நோயாளியாக இருப்பீங்க. தொப்பை போட்டிருக்கோம், ஃபுல்லாக ஆயில் ஃபேஸாக மாறிருக்கும், ஸ்கின் எல்லாமே என்னடா ஆயில் வடியுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அடுத்தது கொழுப்பு அதிகமாக இருக்கும். 2வது முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும். அடுத்தது கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். திடீர்னு முதுகு பிடிச்சிக்கும், திடீர்னு இடுப்பு பிடிச்சிக்கும், திடீர்னு அடி வயிற்றை பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கேஸ்னால் உங்களுக்கு பலதரப்பட்ட துன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதாவது ஒரு நாள் வேறு வழி இல்லையே அப்படின்னு ருசி பார்த்த பஜ்ஜி எந்த பிரச்சனையும் கொடுக்கறதில்ல. வெறும் ஒரு நாள் நீங்கள் ருசி பார்த்த பஜ்ஜி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதே இல்லை. ஆனால் அதே பஜ்ஜி 30 நாளாக மாறுச்சுன்னா அது உங்களால் விடவே முடியாது. அது 60 நாளாக மாறும், அதுக்கு பிறகு அது 90 நாளாக மாறும். 90 நாளுக்கு பிறகு உங்களை முழுவதுமான ஒரு நோயாளியாகவே மாற்றிடும். எங்கே தொட்டாலும் வலிக்குதுங்கிற அளவுக்கு உங்களை மாற்றி வச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நெகட்டிவிட்டியும் உங்களை ஹைஜாக் பண்ணுது. முதல் நாள் உங்ககிட்ட ஒரு கொஞ்சம் சின்ன இடத்துக்கு வந்து நிற்கும், அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா பிடிக்கும், அடுத்தது இன்னும் பெரிய இடமா பிடிக்கும். அதுக்கு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு டோட்டலாக நீங்கள் நெகட்டிவான ஒரு மேக்னட்டாகவே இருப்பீங்க. எப்படி? மேக்னட்டாகவே இருப்பீங்க. நெகட்டிவ் மேக்னெட் என்ன பண்ணும்? நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நெகட்டிவிட்டி கொஞ்சமாக உங்களை முழுவதுமாக ஒரு மேக்னெட்டாக உருவாக்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது பாசிட்டிவாக நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுறீங்க. 3 மாதம் நீங்கள் நெகட்டிவாக இருந்து நெகட்டிவான மேக்னெட்டாக இருக்கிற இந்த நேரத்தில், ஐயோ எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோச்சை நீங்கள் போய் அணுகிறீங்க. இல்லை நீங்களாவே செல்ஃபாக ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா பாசிட்டிவிட்டிக்காக, அந்த நேரத்தில் ரொம்ப கான்ஷியஸோடு நீங்கள் இருப்பீங்க. இப்போது நான் நேற்றுக்கே ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒரு பைக்கை நம்ம ஓட்டுறதுக்கு முன்னாடி அதை எவ்வளோ கான்ஷியஸோட
ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, ஹேண்டில் பாத்தை பிடிச்சாச்சு, ஏறி உட்காந்தாச்சு அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியாக மூவ் பண்ணி அதுக்கு பிறகு ஒரு 15 நாள் 20 நாளைக்கு பிறகு ஆட்டோமேட்டிக் மூடில் நீங்கள் வந்துடுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் முதல்ல கான்ஷியஸோட பாசிட்டிவிட்டி மேலே கவனத்தை செலுத்தணும். இப்போது ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் முழுக்க பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அந்த எல்லா விஷயமுமே உங்களை நெகட்டிவாகவே அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நொந்து போயிட்டேன்டா அப்படின்னு உங்களுக்குள்ளே வந்து அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகி அழுதுட்ருப்பீங்க. அந்த நேரத்தில் ஆமாம்ல, என் ஃப்ரெண்டு சொன்னான் பாசிட்டிவாக இருடான்னு. அப்போ நான் இதை எப்படி பார்க்கலாம்? பாசிட்டிவாக யோசிக்கணுமே. ஓகே, இதுவும் கடந்து போகும், இந்த நிலை மாறும், கரெக்டு, இந்த கஷ்டத்தை நான் இன்றைக்கி அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தை ஒரு டாஸ்க்கு மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த நாள் முழுக்க காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி எடுத்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீயா நானா பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிலை மாறும்னு நினச்சி நீங்கள் அதை தாண்டுங்க. ஓகேங்களா? கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்படின்னு சொன்னோன்னே எகிரி குதித்து ஓடிடுறது கடந்து போகிற வாழ்க்கை இல்லை. அதை நீங்கள் அனுபவித்து அதை நீங்கள் பின்னுக்கு தள்ளணும். இப்போது ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் முழுக்க நீங்கள் கான்ஷியஸோடு இருந்து இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்த 24 மணி நேரம் அது அப்படியே கொஞ்சம் செட் ஆகும். கான்ஷியஸோடு இருக்கணும், மறந்துடாத, இந்த நிலை மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது, என் எண்ணங்களால் நான் என்னை மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவோடு அடுத்து 24 மணி நேரம். இதே மாதிரி 21 நாட்களுக்கு கான்ஷியஸோடு நீங்கள் இந்த நிலை மாறும்னு சொல்லி கடந்து போகிறீங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? போராடி இருக்கீங்க, ஃபைட் பண்ணியிருக்கீங்க. 21 நாள் போராட்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டம் வந்தது, அடி விழுந்தது, நீங்கள் கீழே விழுந்தீங்க, மறுபடியும் எழுந்திருச்சிங்க, மறுபடியும் ஓடினீங்க. இதெல்லாமே 21 நாள் பண்ணிட்டீங்க இல்லையா? இப்போது அடுத்த 21 நாட்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு அது செட் ஆகும். கொஞ்சம் வந்து விழிப்புணர்வோடு, அதாவது கான்ஷியஸோடு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த அடி விழுது இல்லையா, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அடுத்த 21 நாள் அடியே விழாது, ஈஸியாகவே கான்ஷியஸோடு தாண்டுவீங்க. அடுத்த 21வது நாள் நீங்கள் முழுசாக பாசிட்டிவான நபராக மாறி இருப்பீங்க. ஓகேங்களா? எல்லோரும் சொல்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, லைஃப் கோச் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வெறும் 21 நாளில் சேஞ்செல்லாம் ஆகாது. முதல் 21 நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கீங்களோ அதில் ஒரு 10% குறையும். அடுத்த 21 நாளில் 50% குறையும். அடுத்த 21 நாளில் 75, அடுத்த 21 நாளில் முழுசாக நீங்கள் பாசிட்டிவாக மாறி நிற்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் 3 மாதம் அதிகபட்சமாக, இல்லைன்னா 6 மாதத்தில் உங்களுடைய நெகட்டிவிட்டியை முழுசாக இக்னோர் பண்ண முடியும். இந்த கான்செப்டை யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்கெல்லாம் இன்னிலிருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். மாங்குன்னு ஒரு மெத்தடை எழுதணுங்கிற அவசியம் இல்லை. மாங்குன்னு ஐயோ நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடறேன், தயவு செஞ்சு எழுந்திரிச்சிடறேன் அப்படி நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்கள் லைஃப்பில் எது வேணுமோ, லவ் மேரேஜ் அல்லது அரேஞ்ச்டு மேரேஜ், இல்லை ஜாப், பிஸ்னஸ், பணம், இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடுற விஷயம் எல்லாத்துலேயும் உங்களால் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். இவ்வளோதாங்க சீக்ரெட்டு, வேறு எதுவுமே இல்லை. பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுறதுக்கும் மில்லிகிராம் அளவாக தான் நீங்கள் நகர்த்தி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் 10 நாளாக நான் பாசிட்டிவாக இருந்துட்டேன், ஆனால் எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஹெல்ப் பண்ணலை மேடம் அப்படின்னு சொல்ல முடியாது. மேம் 10 நாளாக நான் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் பாசிட்டிவாக இருக்க முடியலையே அப்படிங்கிற கேள்வி இனிமேல் உங்களுக்குள்ளே வரவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி உங்ககிட்ட கான்ஷியஸ்னஸ் இல்லை, இன்றைக்கி அதுவாது வந்திருக்குல்ல, இதுவே மிகப்பெரிய ப்ளஸ் தாங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
அல்லது நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த பேராற்றலின் பிறப்பிடம் புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆழ் மனசை பயன்படுத்தி, பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி, இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நாம் எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பற்றின புத்தகம். 2வது உறக்கத்தின் உளவியல். இது பார்த்தீங்க அப்படின்னா காக்னேட்டிவ் சயின்ஸை பற்றியும் காக்னேட்டிவ் சைக்காலஜி பற்றியும் எழுதியிருக்கேன். அதாவது தூங்கினதுக்கு பிறகு நம்மளுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்படுகிறது. நம்ம மூச்சு காத்தோட வேல்யூ என்ன, நாம் தூங்கும் போது நம்ம ஆன்மா எங்கே தாண்டா போகுது, நம்மளுடைய உண்மையான உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லி ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலை வந்துட்டு இந்த உறக்கத்தின் உளவியல் அப்படிங்கிற புத்தகத்தில் உங்களால் படித்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 2 புத்தகத்திற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முடிஞ்சதுன்னா வாங்கி படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தேங்க்யூ.